மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஹனுமந்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் எல்லாம் பலாவுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கவுண்டர் நம்பர் 3 தர்றேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வாயை பொழுந்துட்டு பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதானே இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி அந்த காலத்தில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. கைஸ், என் பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, தான் மைசூர் மால். ஸோ மதியம் சாப்பிட்ட உடனே இங்கே வந்துட்டோம். அந்த காலத்தில் அந்த வருஷத்துல எப்படி இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கல பிரமிப்பு தான். சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதான் எந்த பிளானுமே இல்லை, அதான் பிளானு. கைஸ், ஃபைனலி வந்து உள்ள இருந்து வந்தாச்சு. இப்போ பார்க் பண்ண பைக் எடுத்துக்கிட்டு ஸோ சார்ஜ் போட்டு ரூமு ஃபோனில் தான் புக் பண்ணுது. சார்ஜ் ஏறினோடனே ஃபோனை செக் பண்ணணும், புக்கிங் ஆச்சா ஆகலையான்ட்டு. ஸோ நிறைய வேலை இருக்கு, டயர்டாக இருக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். தூங்கிட்டு அடுத்த நாள் கூருக்கு. மைசூர்ல தான் தங்கியிருக்கேன். பக்கத்துல ஷாஜி ராவோ ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து கொஞ்சம் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு இப்போ பைக் எடுத்துகிட்டு கிளம்பி பார்ப்போம். எந்த ஹோட்டலு, எவ்வளோ ரெண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் நான் ரூம் போயிட்டு சொல்கிறேன். ஏன் நான் இப்போ சொல்லலைன்னா நான் வந்தோடனே தூங்கிட்டேன். ஸோ செம்ம டயர்டு. ஸோ இப்போ பரவாயில்ல, போயிட்டு மைசூர் பார்க்கலாம் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் எடுக்க போகிறோம். இந்த மைசூர் பாக் வந்துருக்கோம். மைசூர் பாக் மைசூர்ல ஃபேமஸ் குரு ஸ்வீட்ஸ் மார்ட். மைசூர் பார்க்கு 100 ரூபாங்க. ஒரே டேல எத்தனை பேருங்க. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஷாஜி ராவோ ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே தான் குரு ஸ்வீட்ஸில் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து மைசூர் பாக் ரொம்ப ஃபேமஸ். அதாவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டேஸ்ட் பார்க்க வந்து ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போதான் சூடாக அங்கே இறக்குனாரு, அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. ஸோ 25 டேஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வைக்காமலே ஒன்றாகலாம். சூடா சாப்பிட்டுருக்கீங்க இது வரைக்கும்? நான் மைசூர் பாக் சாப்பிட்டதே இல்லடா. நீங்க யாராச்சும் மைசூர் பாக் வந்து சூடா பேஸ் வாங்கி வந்து எடுத்தோன்னே கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டீங்க இறக்கிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. கரையுதுப்பா. கர்நாடகால ஃபேமஸான இது வந்து ஒரே கடை குரு ஸ்வீட். இந்த மைசூர்ல வந்து மைசூர் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து நம்ம குரு ஸ்வீட் மார்ட். அங்க இருக்கு ஷாஜி ராவோ ரோடுன்னு
சர்ச் பண்ணுங்க கூகுள் மேப்ல, அங்கதான் இருக்கும். ஸோ ஃபுல் மார்க்கெட் தான், அதுவும் கொசம் தான் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிஸியான ஸ்ட்ரீட்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கேயே படுத்து தூங்கலாம் போல, நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குல்ல, அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். ஹோட்டலில் புக் பண்ணுறத விட்டு எல்லாம் உச்சா போகிறாங்க, அதே இடத்துல படுத்து தூங்குறாங்க. சீரியஸாக வந்து எனக்கு ஸ்வீட்ஸ்னால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இங்கே மைசூரில் வந்து அந்த பேர் வந்து உருவானதே ஒரு ஸ்வீட்னால தானே. அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏதோ ராஜா வந்தாரு, ஸோ ஆக்சிடென்ட்லாம் ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணக்குள்ள அங்கே மைசூர் பாக்க கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த ராஜா மைசூர்னு பேர் வச்சு, அப்புறம் இந்த மைசூருங்க பண்ண மைசூரை வச்சு இந்த இடத்த அடையாளம் பண்றதுனால இந்த ஊருக்கே மைசூர்னு அப்படியே பேர் வந்துச்சுங்க. ஸோ அதனால மைசூர் ரொம்ப இங்கே ஃபேமஸ். ட்ரை பண்ணுவோம், எப்படி தெரியல, இந்த ட்ரை தான் அப்படின்னு சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நல்லா தான் இருக்கு. ஸ்வீட் பிடிக்குன்னா நோட் பண்ணுங்க, குரு ஸ்வீட்ஸு வந்து வாங்குங்க. 100 கிராம் 100 ரூபா, 1 கிலோ 1000 ரூபா. அங்க இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. பாதுஷா, ஜிலேபி, அல்வா, ஏகப்பட்டது அடிக்க வச்சிருக்காங்க. சர்ன்னு கஸ்டமர் வராங்க போறாங்க, சுட இறக்குறாங்க, எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப பிஸியான இடம் தான் இங்க மைசூர்ல. இந்த மார்க்கெட், இந்த ரோட்ல ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் கடை இருக்கு. பட் எனக்கு போதுங்க சாப்பிடுவோம். ஆனா அங்க இருக்க அந்த குரு ஸ்வீட்ஸ்ல மட்டும்தான் ஓட்டமா இருக்கு. கும்பல் வராங்க, வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போறாங்க, சுட இறக்குறாங்க ஸ்டாக்கு. பட் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே டைலாக் தான். தமிழா, தெலுங்குவா, கன்னடமா எல்லாமே கேட்டு 25 நாள் கெட்டு போகாம அது சொல்லுவாங்க. 25 days இது வந்து கெட்டு போகாது, நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், என்னென்ன பண்ணணுன்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே என்ன சொல்றது, பாரபட்சம் பார்க்காம வர கஸ்டமர் எல்லாருக்குமே என்ன லாங்குவேஜ்னு கேட்டு அந்த லாங்குவேஜ்ல அவருக்கு வந்து அந்த மைசூர் பாக்கை பற்றி சொல்றாரு. ஸோ லைக் ட்ரீட்டிங் கஸ்டமரும் இருக்கும் தானே, அவங்க கடைக்கு வந்து ரெகுலரா வர்றதுக்கு எல்லாத்தையுமே வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனா இருந்தாலும் பட் ஒரு ரீச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் அவங்க வந்து அதனால அவங்களுக்கு கூட்டமும் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் பக்கத்துல இருக்க பிருந்தாவன ஸ்வீட்ஸ், மகாலட்சுமி ஸ்வீட்ஸ் பெரிய பெரிய கடை இருக்கு. பட் அங்கெல்லாம் ஓடல. சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் கடை இருக்கு. கடையே காமியா அங்க இருக்கு குரு ஸ்வீட்ஸ், வெறும் 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கு. வேற லெவல். இந்த லோக்கல் கிட்டேயாச்சும் கேட்க போறோம், வேற என்னென்ன ஃபேமஸா இருக்குன்ட்டு. இதான் ஃபேமஸ் ஃபுட்டு என்ன? சிக்கன்னா இல்ல எது வேணும், நான்வெஜ் வெஜ் மைசூர்ல என்னென்ன ஃபேமஸ், என்னென்ன பிளேசஸ் இருக்கு? சார் ஸ்வீட்ல வந்து இந்த கடை அல்டிமேட். காரம்னா நாளைக்கே இன்னைக்கு எதாவது இருந்தா இன்னைக்கு RRR போயிடுங்க. ட்ரிபிள் ஆர் அதுதான் சார் ஃபேமஸ். சிக்னல் இல்ல, சர்க்கிள் கிடைக்குது, ரவுண்ட் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடுங்க. இந்த ரோடு பேங்க் வருது, SBI பேங்க் வருது. SBI பேங்க்ல லெஃப்ட் ஹேண்ட் பண்ணானா சர்க்கிள் RRR காமிச்சிருக்குது. காரமா? காரம் எல்லா சாப்பாடும் ஆந்திரா ஸ்டைலு, தமிழ்நாடு ஸ்டைலு, நல்ல சாப்பாடு அங்கேதான் மைசூர் ஃபேமஸ். வேற எங்கேயா இங்க ஏதாவது இருக்கா சார்? ட்ரெஸ் மாதிரி சர்க்கிள் அடிச்சுட்டு சர்க்கிள்ல யூட்டன் போணுமா, ரைட் எடுத்து போணுமா? ரைட் அடிங்க, அப்படியே எங்க இந்த அம்சம் இருக்குது ரைட் அடிச்சுடுவோம். ரைட் அடிச்சுட்டு வந்து SBI பேங்க் கொஞ்சம் நேரம் போவோம், ஒரு 500 மீட்டர் போனான்னா காந்தி ஸ்கொயர், அங்கே லெஃப்ட் சைட்ல RRR ஹோட்டல் ஃபேமஸ். அதுதான் RRR ஹோட்டல். இப்படிக்கா போனா குறுக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாம் அது நமக்கு தேவையில்ல. இப்படிக்கா ரைட் வா, இப்படிக்கா வந்தின்னு வைய ஆல் இந்தியா ரெடி ஆகுது. அப்படிக்கா போனின்னு வைய எஸ்டேட் இருக்குது. மாவன அப்படிக்கா லெப்ட் வந்தின்னு வைய ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு, வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. கும்பிட்டுக்கடா கைத ஐயப்பா. எங்க போனே தெரியலையே. அட புறம்போக்கு பையா, போற இடம் தெரியாமலா சுத்தி நிக்கிறேனே. செட்டான் பூமரிக்கா வரேன். இப்படிக்கா போனா மந்தவழி போணுமா, மயிலாப்பூர், ராயப்பேட்டை, இல்ல மாவன எங்க தாண்டா போனோம்? டேய் இங்க ட்ரெஸ் ஏதாவது சீப்பா கிடைக்குமா மைசூர்ல? எந்த ஊர் நீங்க? பாண்டிச்சேரி.
சும்மா வேஸ்ட். எங்கே வாங்கினாலும் ஒரே ரேட். ட்ரெஸ்ஸா எங்கே வாங்கினாலும் ஃப்ராங்கா சொல்லிட்டாரு. ஸோ ட்ரிபிள் ஒரு ஹோட்டலில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. சரி அங்கே போயிட்டு காரம் எதாவது ட்ரை பண்ணுவோம். ஃபுட்டு பார்க்கலாம். மேபி டின்னர் இன்னைக்கு அங்கேயே இருக்கலாம். ஸோ நீங்களுமே ஏதாவது ஒரு பிளேஸ் போனீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ லோக்கல்ஸ்க்கு தெரியாத எந்த விஷயமே கிடையாது. நீங்கள் லோக்கல்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா பக்காவான ஃபேமஸான கரெக்டான இடத்த சொல்லுவாங்க, கரெக்டான அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே கேட்டு கேட்டு பயணம் பண்ண வேண்டியதான். ஸோ எஸ்பிஐ இருக்கு. ஸோ எஸ்பிஐல இருந்து லெஃப்ட். ஆர்கிடெக்சர்லாம் வேற லெவல்ல மும்பை மாதிரியே இருக்கு. கட்டுக்கடை மாதிரி சூப்பரா இருக்குண்ணா செட்டிங்கு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் சைடு சர்க்கிள் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கு. ட்ரிபிளான்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோட்டல் RRR தான் அப்படி சொல்லியிருக்காரு. RRR. சரி சாப்பிட்டு மட்டும் போயிடும் பீடாவே வேணும். ஸோ ஹோட்டல் RRR சாரி ஹோட்டல் RRR நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எல்லாம் உள்ள போனதான் தெரியும். ஹோட்டல் RRRக்குள்ள நுழைய போறோம். செம கூட்டம் தான் இருக்கு. ஸோ மெனு பாருங்க. என்ன ஃபேமஸ் என்ன இந்த கேட்டல் எல்லாம் போயிடுறாங்க. என்னதான் ஃபேமஸ்? காரமா இருக்கும். இது நல்லா இருக்கும். 2 சிக்கன் பிரியாணி மாதிரி. ரெண்டு பீஸ் சிக்கனு. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. கர்நாடகா பிரியாணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமனை புளிஞ்சு விட்டு அனுமன் அளவுக்கு வரல. சிக்கன்லாம் நல்லா வந்துருக்கு. சால்னா ஊற்றி வெளுத்து வாங்க போகிறேன். கேட்காமலே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. சாப்பிட்டு வரேன். அங்கே வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, அந்த ஹோட்டல் சர்வர்னு நினைக்கிறேன், என்ன சேனல் அப்படின்ட்டு. நான் சேனலில் சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹோட்டல் RRR டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே ரோட் சைடில் கிடைக்கிற ஃபுட்ஸே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானா நீங்கள் ரோட் சைட் போகிறது ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னா நீங்கள் RRR டேஸ்ட்டுக்காக வரலாம். RRR எவ்வளோ தரம் கேட்குறாரு? 300 கொடுக்க 300 ಅದೇ 300 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕಿಲ್ಲ ಮತ್ತೆ ಎತ್ರ ಕೊಡ್ತಾ बजट ಇಲ್ಲ. अरे 300 फाइनल क्या बोलूं जो फाइनल कर को यहाँ को खड़े में नहीं तो अब तक चल जाता खत्म होगा. இந்த பாட்டுல வரும்ல, ஒரு பொண்ணு முதலாளி உலகில் மட்டும் சடா 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 சாங் சடா செம்மையா இருக்கும். தெரியுதா? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். குதிரை வண்டியில போயிட்டு இருக்கோம்.
ஸோ ட்ரிப்பு முடிச்சாச்சு, மைசூர் சாரி குதிரை ட்ரிப்பு. வண்டியை பாருங்க, குதிரை வண்டியை. இந்த அண்ணன் தான் நம்மளை வந்து சுமந்து கொண்டு எடுத்துகிட்டு போனார். தேங்க்யூ. ஸோ 200 அண்ணனுக்கு கொடுக்க போனேன். சரிடா, நைஸ் ரைட். ஒன் ஃபோட்டோ வச்சுட்டேன். சரிடா, பாய். பின்னாடி பாத்தீங்களா, இதுதான் பேலஸ். பாத்துக்க, மைசூர் பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ். சவாரி போக்குல மைண்ட்ல ஓடுனதுலாம் இந்த சாட்டிஸ்ஃபைட்னா அந்த பாட்டு தான். ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் சல் சல். அந்த எஸ்பிபி சாங் தான். ரஜினி வருவார்ல, பரவாயில்ல, சூப்பரா தானே இருக்கு.